அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம். நம்மளை பொறுத்தவரை சௌந்தர்யா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. முத்துக்குமரனுக்கு வர ஓட்டெல்லாம் வந்து பிஆர் ஓட்டு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யாவுக்கு தான் பிஆர் இருக்குது, நான்லாம் பிஆர்னா என் சேனலை பார்த்து என்னையை பார்த்து பிஆருங்கிறாங்க. பார்த்தீங்களா, இவன் எல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. அவன் 1,00,000 சப்ஸ்கிரைபர் 2,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை சொன்னால் பரவாயில்ல, நம்மளை வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுலேருந்தே தெரியுது சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் கிடையாது, சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது. முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முத்துக்குமரன் வந்து கலாட்டா அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குல்லையா, அந்த சேனலில் வந்து வேலை பார்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து விசன் பத்திரிக்கையாளர் விசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த வெஸ்டீல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. விஸ்டல் அப்படின்னு நினைக்கிறேன், WHISTLE விஸ்டேல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனலில் தான் வந்து முத்துக்குமரன் வந்து வேலை பார்த்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களை வந்து அறியப்படாத நபர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் ஆல்ரெடி பல பிரபலங்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காரு. அண்ணன் சீமான் இருக்கார்ல, அவரை பற்றிலாம் தப்பாக பேசி கூட அந்த விசன் கூட எல்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து தமிழர் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து இவர் அந்த மாதிரி ஆட்டிடியூடில் எப்போயுமே இருந்தது கிடையாது. இவர் என்னென்னா அந்த கலாட்டா சேனல் அந்த கார்ப்பரேட் குரூப்பெலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கார்ப்பரேட் குரூப்பில் வந்து ஒரு இதில் வந்து இருக்கிறாரு. அதனால தான் இவருக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஏன்னா இந்தியா கில்ஸ் வந்து தமிழ் கில்ஸ் இவங்க எல்லாமே கில்ஸ் தான், புரியுதுங்களா. இவங்களும் கார்ப்பரேட் கம்பெனி தான், கலாட்டா எல்லாமே வந்து இதாக தான் இருக்காங்க. அதனால தான் முத்துக்குமரனுக்கு வந்து 27.11% 34,731 ஓட்டு. அதாவது மக்கள் மத்தியில் வந்து முத்துக்குமரனுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, பிஆர் மத்தியில் தான் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. 2வது இடத்துல வந்து சௌந்தர்யா இருக்காங்க. 16.41% ஓட்டுகள் வந்து 21,095 ஓட்டு. அதுக்கப்புறம் 3ஆயிரத்துலேருந்து விஷால் இருக்காப்புல 10.81% ஓட்டுகள் 13,851. விஷாலுக்கெல்லாம் வந்து 13,000 ஓட்டு வருது அப்படின்னா நீங்களே வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் ராணாவும் இருக்கார் 8.57% ஓட்டுகள் வந்து 10,095. அடுத்து ஜாக்லின் இருக்காங்க 10,534. ஜாக்லினுக்கு ஓட்டே வரமாட்டுது, ஆனால் ரணவுக்கு வந்து ஓட்டு வருதுன்னா நீங்களே புரிஞ்சுக்க மக்களை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரணவ் இப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டார் அப்படின்னு ஓட்டு வருது. அப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.